அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்க போனாலும் இந்த கிழிஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரி கிச் 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 கிச்னு ஒன்னையே பேசுவார். என்னதான் பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தில் 99% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம். அவருக்கு அது காலையில் ஏதோ மெடிடேஷன் மாதிரி இருக்க மாட்டிருக்குதுங்க. காலையில் அவரே ஆல் ஹாப்பிங்கிறார். ஐயா ஸ்டாலின் அவர்களே, 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, 70 மட்டும் நிறைவேற்றிருக்கிறீங்க. 70. இப்ப ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, நான் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை மறக்கவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். ஒத்துக்கிறேங்க ஐயா, கொஞ்சம் செயல்படுத்திட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நீங்க மறக்கல ஏத்துக்கிறேன். ஆனா 511 தேர்தல் வாக்குறுதியில வெறும் 70 தேர்தல் வாக்குறுதி மட்டும்தான் நிறைவேற்றி இருக்கிறாங்கம்மா. இன்னைக்கு கனிமொழி அக்கா பாத்தீங்கன்னா, பழசை விடுங்க, புதுசா பேசுவோம். இப்பதான் 505 கொடுத்திருக்கோம்ல, அதை பத்தி பேசுவோங்கிறாங்க. எத்தனை நாளைக்கு நம்ம காதுல பூவை சுற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இதே போல பேசிக்கிட்டு இருப்பாங்க? ஸ்டாலின் அவர்கள் எந்த அர்த்தத்துல நான் 99% நிறைவேற்றிட்டேன். ஐயா காரைக்குடிக்கு மட்டும் பாருங்க, சிவகங்கை மாவட்டத்திலே கால்நடை மருத்துவக் கல்லூரி தொடங்கணும், கிழிச்சாங்க. 5 வருஷத்துக்கு எங்க ஐயா ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கல. காரைக்குடியில் பெண்கள் அரசு அறிவியல் கல்லூரி தொடங்குவோம். ஐயா அந்த பக்கமே எட்டி கூட பார்க்கலவங்க, அதை பத்தி எதுவுமே பேசல. காரைக்குடி கோட்டையூர் ஸ்ரீராம் நகரில் ரயில்வே பாதையின் குறுக்கே மேம்பாலம் கட்ட நடவடிக்கை எடுப்போம், இல்லை. காரைக்குடியில் அரசு ஆசிரியர் பயிற்சி பள்ளி தொடங்குவோம், இல்லை. ஐயா அந்த 511 தேர்தல் வாக்குறுதியில உங்களுக்கு மட்டுமே, உங்க மாவட்டத்தில் மட்டுமே 4 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் எப்படிங்க 99% நிறைவேற்றினாங்க? உங்களுக்கு தெரியும், நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை 2500 கொடுப்போம், இல்ல. கரும்புக்கு 4000 கொடுப்போம், இல்ல. ஆனா இந்த தேர்தல் அறிக்கையில கரும்புக்கு 4500 கொடுப்போம், நெல்லுக்கு 3000 கொடுப்போம். அடிச்சு விட வேண்டியதானுங்க. போன டைமே நடக்கல, இந்த டைம் இன்னொரு 500 போடு. இந்த தேர்தல் வாக்குறுதி எப்படின்னாங்க, கட்டு காப்பி பேஸ்ட். அதே கனிமொழி அக்கா, பழைய தேர்தல் வாக்குறுதி எடுத்துட்டு வா, 2000 சொன்னமா 500 சேர்த்தி விடு, 3000 சொன்னமா 4000 சேர்த்தி விடு. யாராச்சும் மக்கள் கேள்வி கேட்டாங்கன்னா இந்த முறை கொடுப்போம்னு சொல்லு. அருமை சொந்தங்களே, மாணவ செல்வங்களுக்கு கல்வி கடன் ரத்து. நீங்களே சொல்லுங்க, யாரு கல்வி கடன் ரத்து பண்ணாங்க? யாருக்கும் பண்ணணும். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம். ஐயா உங்களுக்கு தெரியும், வளைகுடா போர் சுத்தி இருக்கக்கூடிய உலகத்துல எல்லாருக்கும் பிரச்சனை. பாகிஸ்தான் நாட்டுல பெட்ரோல் விலை 40 ரூபாய் ஏறி இருக்கு, 40% ஏறி இருக்கு. இலங்கையில 30% ஏறி இருக்கு. நம்ம ஊர்ல பெட்ரோல் விலை ஒரு பைசா கூட ஏறும். ஆனா ஒரு பைசா கூட ஏறாத அதே டீசலை போட்டுக்கிட்டு கனிமொழி அக்கா புழுகிறாங்களே, காலையில இருந்து நைட்டு வரைக்கும். அப்பப்பா கேட்க முடியல, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் புழுகிறாங்க. பெண்கள் எல்லாம் இலவச சிலிண்டர் அல்லது எரிவாயு சிலிண்டர் இல்லாம பெண்கள்லாம் ரோட்ல நிக்கிறாங்களாமா. கனிமொழி அக்கா எந்த ரோட்ல எந்த சகோதரியை பார்த்தீங்க சிலிண்டர் இல்லாம ரோட்ல நிக்கிறது? 25 நாட்கள் உங்களுக்கு ஒரு சிலிண்டர் புக் பண்ண உடனே 4 நாள் 5 நாள் உங்க வீட்டுக்கு வந்து டெலிவரி கிடைக்குதுங்களா? இல்லைங்களா? எங்கேயோ போய் யார் கை காலிலேயோ உளுந்து மோடி அரசு இந்தியாவுக்கு தேவையான LPG, LNG, நேச்சுரல் கேஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா எங்களுடைய கடமை. இதே காங்கிரஸ் காரணங்க மட்டும் மத்தியில் ஆட்சியில் இருந்தா என்ன இருக்குன்னு யோசிச்சுப்பாரு. வேலை கனிமொழி அக்கா அவர்கள் புழுகில் இருந்து அந்த புழுவுக்கு போயிட்டாங்க. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பார்ப்போம். பொய்யாக பேசுவதே தன்னுடைய முழு நேர வேலையாக வைத்திருக்கக்கூடிய கனிமொழி அக்கா